Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எந்த மாதிரியான அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எஸ்ஆர்எம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ண எல்லா பேருக்குமே நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். சரியா, உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த வித ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இல்லை டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான டேட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா பார்த்துடலாம். ஏன்னா எப்போ வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபேஸ் 1 எப்போ நடக்குது, ஃபேஸ் 2 எப்போ நடக்குது, ஃபேஸ் 3 எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி. சரியா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டி நம்ம சொல்லும் போது எஸ்ஆர்எம் ஒன்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பேரும் எப்படி நம்ம விஐடிக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்து பசங்க வந்து என்னாச்சு பார்த்தா படிக்கிறாங்க. அதனால் எஸ்ஆர்எம் ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ் 1க்கு வந்து நமக்கு டெட்லைன், அதாவது அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து 3 ஃபேஸாக நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. சரியா, இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 16/4/2025 டேட் வந்து நமக்கு முடியுது. அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து நமக்கு முடியுது. எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆன்லைன் மோடு தான். 24/4/2025 27/4/2025 ஃபஸ்ட்டு ஃபேஸ். சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸோட டெட்லைன், அதாவது டெட்லைன் வந்து சொல்லும் போது நமக்கு 6/6/2025. இது வந்து நமக்கு ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறோம், ஃபேஸ் 2. சரியா, இது வந்து 12/6/2025 17/6/2025 வரைக்கும் நமக்கு வந்து ஃபேஸ் 2. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 30/6/2025. நமக்கு டெட்லைன் வந்து அதாவது முடியுது. அதில் வந்து ஃபேஸ் 3யோட எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா 4/7/2025 5/7/2025 நடக்க போகுது. அதே மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மென்ஷன்ஸ் டேட் ஆர் டென்டேட்டிவ் அண்ட் அதாவது மைட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணி நினச்சி பார்த்து எழுதலாம். அதுக்கப்புறம் the allotment of seats in phase 3 may subject to change depending on availability of the seats across the campus அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது நீங்கள் ஃபேஸ் 3ல எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து அந்த சீட்டு கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டு வந்து இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர்எம்மில் வந்து எவ்வளோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ ஃபேஸ் 3 வரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆகக்கூடிய சீட்டு வந்து அதாவது எங்கே எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு டிபெண்டிங் பண்ணி அதை வச்சு தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம். சரியா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை எக்ஸாம் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.